ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் ஷெஃப் நாவு பேசுகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஷெஃப் ஷெஃப்னா யார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஷெஃப்னா கரெக்ட் ஒரு பஞ்சுவாலிட்டி, ஒரு ப்ராப்பரான ஒரு டைமிங்க்கு வந்து டைமிங் டியூட்டியில் இது பண்ணி புது புது ரெசிபீஸ் கண்டுபிடிச்சி அதுக்கான என்ன மாற்றங்கள் இது பண்ணால் புது டிஷ் வரும், அதே மாதிரி கெஸ்ட்டோட ஃபீட்பேக் என்ன, அப்புறம் மற்ற ஹோட்டல் ஸ்டாஃப் இவங்களெல்லாம் நல்லா அரவணைச்சு நல்லா இது பண்ணி அவங்கள கரெக்டாக பார்த்துக்குறவங்க. நம்ம இது பண்ணாலும் நம்ம கூட வேலை செய்கிறவங்கள நல்லா நீட்டாக பார்த்துக்கிட்டு அவங்க தான் ஒரு ஷெஃப் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேலேயும் ஒரு என்னென்ன ட்ரைனிங்காக வந்திருந்தாலும் சரி, என்ன தான் ஷெஃப் வந்து என்ன பேசினாலும் சரி, ட்ரைனிங்கை வந்து போய் பேசினாலும் சரி, ஒரு கரெக்டான ப்ராப்பராக நீங்கள் பண்ணல அப்படின்னு சொல்லி யார் ஒருத்தவங்க அவங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லி மேலே உங்களை உயர்த்தி விட்றாங்களோ அவங்க தான் ஷெஃப். ஓகே, இந்த மாதிரி யாரும் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரும் இது பண்ணிக்கல. இதுதான் உங்களுக்கு இது வந்து ரியல் லைஃப்பில் நடக்கிறது. ஆக்சுவலாக உங்களுக்கு வீடியோவுக்கு வெளியில் நடக்கிறது இதெல்லாம். அந்த மாதிரி உங்களை யாரும் மோட்டிவேட்டிவ் பண்ணி உங்களை யார் மேலே இது பண்ணி விட்றாங்களோ அவங்க தான் ஷெஃப். ஆக்சுவலாக அப்படின்னு என் வாழ்க்கையில் நிறையா பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஓகே. நான் இடையில நான் நிறையா பேரை காட்டுறேன். அப்போ எல்லாம் உங்களுக்கு தெரியும் அவங்கெல்லாம் யார், எப்பேற்பட்டவங்க, என்ன பாண்டிங்கில் இருக்கிறோம், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஓகே ஓகே நமக்கு ஃபஸ்ட்டு சமையல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் யாவும் வரும் பார்த்தீங்கன்னா அம்மா தான் வருவாங்க. அம்மா இல்லைன்னா நம்ம இன்னைக்கு வரைக்கும் இங்கே உட்காந்து நம்ம பேசவும் முடியாது, நீங்கள் கேட்கவும் முடியாது. ஆக்சுவலாக அம்மா தான் எல்லாமே. ஓகே, அதுதான் பெஸ்ட்டு ஃபுட்டு. ஒருத்தவங்களோட லைஃப்பில் வந்து நல்ல பெஸ்ட்டாக ஒரு சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சாப்பாட்டை அடிச்சுக்கிறதுக்கு எந்த ஷெஃபாலையும் முடியாது, அவங்க யாராலையும் முடியாது. ரொம்ப நாங்களாம் இப்போ வந்து நாங்கள் ஃபாரினில் வந்து கஷ்டப்படுறோம். இருந்தாலும் எல்லோரும் சொல்லுவாங்க, ஃபாரினில் இருக்கிறீங்க, நல்ல ஷெஃப், நல்ல ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, எல்லாம் இது பண்ணுவாங்க. அதெல்லாம் ஓகே தான். இருந்தாலும் ஒரு சில பல ஃபேமிலியை விட்டு இதெல்லாம் விட்டு நாங்கள் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறோம். நம்ம பார்ப்போம் எப்படி என்ன ஏதுன்னு. கூடிய விரைவில் நான் இந்தியாவுக்கு வருவேன். இந்தியாவுக்கு வந்துட்டு நான் எல்லா மக்களையும் எல்லாரையும் நான் நேரில் வந்து பார்ப்பேன். நீங்கள் எது வந்தாலும் சரி, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல் பிளாக் க்ளவுஸ் கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள் முதல்ல. ஓகே.